இந்த விமர்சன கலந்துரையாடல்ல தற்கால காதல், கள்ளக்காதல், அப்புறம் உறவு முறிவுகளை இருண்ட நகைச்சுவையோட விவரிக்கும் பிரேக்கப் குறுங்கதைகள் தொகுப்பு பத்தி பார்க்க போறோம். கதைகளில் வரும் உணர்ச்சிகரமான திருப்பு முனைகள் மிக வேகமாக கடந்து செல்வது வாசகர்கள் அந்த நிகழ்வின் தாக்கத்தை உள்வாங்குவதை தடுக்குது. ஆமா, அதாவது இந்த தொகுப்பு முழுக்கவே உறவு முறிவுகள் பத்தி பேசுது இல்லையா? இருண்ட நகைச்சுவை ஒரு நல்ல உத்தி தான். ஆனா இதோட பலவீனம் என்னன்னா, கதைகளோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு உறவு முறிவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா இங்க அது ஒரு இயந்திரத்தனமான தகவல் பரிமாற்றம் மாதிரி வெறும் தகவலா மட்டும் கடந்து போகுது. உம் வாசகர்களுக்கு அந்த கதாபாத்திரங்கள் உணர்ற இழப்பையோ வலியையோ புரிஞ்சுக்க ஆத்தர் எந்த கால அவகாசமும் கொடுக்கல. ஒருத்தர் வாழ்க்கையில நடக்கிற பெரிய சோகமான நிகழ்வு கூட எந்த அதிர்வையும் ஏற்படுத்தாம ரொம்ப சாதாரணமா முடிஞ்சிடுது. சரியா சொன்னீங்க. வாசிக்கிறவங்களுக்கு அந்த உணர்வுபூர்வமான பாரம் போய் சேரணும்னா ஒரு வரியில முடிச்சிட்டு அடுத்த காட்சிக்கு போயிட முடியாது. இதை சரி பண்றதுக்கான ஆலோசனை என்னன்னா, கதையோட திருப்புமுனைகள், குறிப்பா அந்த உறவு முறிவுகள் நடக்கிற இடங்கள்ல கதையோட வேகத்தை ஆத்தர் ரொம்ப கவனமா குறைக்கணும். அந்த இரண்ட நகைச்சுவை தோணிய கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு கதாபாத்திரத்தோட உள்ளுணர்வுகளுக்கும் அவங்களோட மனப்போராட்டத்துக்கும் ஒரு இடம் கொடுக்கணும். அந்த இடத்துல இருக்கிற மௌனத்தையும் அவங்க மனசுல ஓடுற விஷயங்களையும் விரிவா விவரிக்கணும். இப்போ நடைமுறையில இது எப்படி பண்ணலான்னு வேணா கதையை வச்சு பார்ப்போம். வெங்கோராமன் தன்னோட 6 வருஷ காதல முறிச்சுக்கிற அந்த கடைசி தருணம் ரொம்ப அவசரமா எழுதப்பட்டிருக்கு. ரம்யா கிட்ட அவன் ஒரு உதவி இயக்குனரா போக போறேன், லட்சியம்தான் முக்கியம்னு ஒரு பொய்யான காரணத்தை சொல்றான். உடனே அவளும் அவனை விட்டு விலகி போயிடுறா. ஆ, ஆமா. இந்த இடமும் ரொம்ப வேகமா முடிஞ்சிருது. இத மாத்துறதுக்கு அவகிட்ட உண்மைய சொன்னதுக்கு அப்புறம் அந்த அறையில ஏற்படுற ஒரு நிசப்தத்தை விவரிக்கலாம். அவ கிளம்பி போன பிறகு வெங்கோராமன் அந்த அறையில தனியா உட்கார்ந்துட்டு ஒருவேளை அவ திரும்ப கூப்பிடுவாளோன்னு தொலைபேசியை பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த நீண்ட இரவை ஆத்தர் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலாம். கண்டிப்பா. அவன் மனசு அந்த தோல்வியை எப்படி தர்க்க ரீதியா நியாயப்படுத்த முயற்சி பண்ணுது, அந்த 6 வருஷ நினைவுகள் எப்படி அவனை தொந்தரவு பண்ணுதுன்னு ஒரு 2 பத்தி கூடுதலா எழுதுனா அந்த தாக்கம் ரொம்ப ஆழமா இருக்கும். அதே மாதிரி நோ மோர் பிரேக்கப் கதையிலயும் இந்த பிரச்சனை இருக்கு. ஆமா. வினிதா கிட்ட இருந்து பிரிஞ்ச உடனே ரொம்ப அவசரமா வேறொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு 3 குழந்தைக்கு அப்பாவாகிறத வெறும் ஒரு தகவல் மாதிரி ஆத்தர் சொல்லிடுறார். அவளை முழுசா நம்புனான். எல்லார்ட்டையும் பெருமையா அவ தான் ஏன் காதலின்னு சொல்லிக்கிட்டு சுத்துனான். அப்படிப்பட்ட ஒருத்தன் நிராகரிக்கப்படும் போது அவன் உலகம் எப்படி உடைஞ்சதுன்னு வாசகர்களுக்கு காட்டப்படவே இல்லை. அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற இடைவெளியில அவனோட மனசுல உருவான அந்த உணர்வு பூர்வமான வெற்றிடத்தை அந்த வெற்றிடத்தை ஆத்தர் காட்டணும். ஏன் அவன் அவ்வளோ அவசரமா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்? அவன் உணர்ந்த அந்த பாதுகாப்பற்ற தன்மை என்ன? அந்த நிராகரிக்கை இப்ப அவனால ஏத்துக்க முடியாத அகங்காரமா? இதெல்லாம் சில வரிகள்ல ஆராய்ந்து எழுதியிருந்தா கதாபாத்திரத்தோட ஆழம் ரொம்ப தெளிவா வாசகர்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு சாதாரண நிகழ்வை ஒரு தீவிரமான மனித உளவியலா மாத்துறதுக்கான வாய்ப்பு அங்க இருக்கு. ஆத்தர் அந்த இடத்துல நிதானமா செயல்படணும். குறிப்பா சொல்லணும்னா கதையோட வேகத்தை குறைச்சு அந்த உணர்வு பூர்வமான ஆழத்தை கொண்டு வரதுக்கு இது ஒரு சில உத்திகள் மட்டும்தான். உண்மைதான். ஆத்தர் தன்னோட நடைக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன பொருள் வழியாவோ இல்ல அந்த கதாபாத்திரத்தோட உடல் மொழி வழியாவோ கூட இந்த உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும். இத சரி செய்ய நிறைய ஆக்கப்பூர்வமான வழிகள் இருக்கு. கதாபாத்திரங்கள் குறிப்பிட்ட சில குணாதிசயங்களை மட்டுமே பிரதிபலிக்கும் வார்ப்புருக்களாக சுருங்குவது கதையோட ஆழத்தை கட்டுப்படுத்துது. இது நாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த படைப்பு மனிதர்களோட இயல்பான காமத்தையும் விசித்திரமான குணங்களையும் நல்ல வெளிச்சம் போட்டு காட்டுது. ஆனா பலவீனம் என்னன்னா, பல கதைகள்ல வர்ற கதாபாத்திரங்கள் எல்லாமே ஒற்றை பரிமாணத்திலேயே இருக்காங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட திசையில மட்டும் ஒரே ஒரு குணத்தை மட்டுமே வெளிப்படுத்திக்கிட்டு பயணிக்கிறாங்க. அதீத காதலை வெளிப்படுத்துற ஒரு காதலன், இல்லைன்னா காமத்தை மட்டுமே எப்பவும் யோசிக்கிற ஒரு மாணவன். இப்படி கதாபாத்திரங்களை ஒரு வார்ப்புரு மாதிரி சுருக்கிட்டாங்க. எந்த ஒரு மனித மனமும் அவ்வளோ எளிமையானது கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் பல முரண்பாடுகள் இருக்கும். ஆனா இங்க கதாபாத்திரங்கள் எந்த முரண்பாடும் இல்லாம நேர்கோட்ல பயணிக்கிறதுனால கொஞ்ச நேரத்திலேயே அந்த கதாபாத்திரங்கள் மேல இருக்கிற சுவாரஸ்யம் குறைஞ்சிடுது. அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு வாசகர்களால எளிதா கணிக்க முடியுது. இத சரி பண்றதுக்கான ஆலோசனை என்னன்னா, ஆத்தர் இந்த கதாபாத்திரங்களுக்கு முரண்பாடான ஆசைகளையோ எதிர்பாராத பலவீனங்களையும் கொடுக்கணும். ஆமா, அவங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் இருக்கிற உளவியல் காரணங்களை லேசா தொட்டுட்டு போகணும். ஒருத்தன் காமத்துக்காகவே அலையறான்னா அந்த தேடலுக்கு பின்னாடி அவனோட சொந்த வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய தனிமையோ
ஏமாற்றமும் இருக்கலாம். ஒருத்தர் ரொம்ப வெறியா காதலிக்கிறான்னா அதுக்கு காரணம் அவனோட பாதுகாப்பற்ற தன்மையா இருக்கலாம். இந்த மாதிரி ஆழங்களை சேர்க்கும்போது கதாபாத்திரங்கள் ரொம்ப யதார்த்தமா மாறுவாங்க. வாசகர்கள் அவங்கள ஒரு முழுமையான மனுஷனா பார்க்க ஆரம்பிப்பாங்க. இத உண்மையான தேவதை கதையில வர்ற ஓம்கார் கதாபாத்திரத்தை வச்சு பார்த்தா ரொம்ப தெளிவா புரியும். உண்மையான காதலை எதிர்பார்க்கறான், அவளை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்றான். வாசிக்கிறப்போ இது ரொம்ப அபத்தமாவும் ஒரு இருண்ட நகைச்சுவை மாதிரியும் இருக்கு. ஆனா ஒரு மசாஜ் செய்யற பொண்ணு கிட்ட போய் ஒருத்தன் இப்படி நடந்துக்கிறான்னா அவனோட பின்னாடி எவ்வளவு பெரிய நிராகரிப்பு இருந்திருக்கணும். சரியா கேட்டீங்க. ஓம்காரோட இந்த அதீத காதலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய சோகத்தை, அவனோட தனிமையா ஆத்தர் காட்டலாம். சமூகம் அவனை எப்படி ஒதுக்கி வச்சிருக்கு, இல்ல அவனோட கடந்த கால உறவுல அவன் எவ்வளவு தூரம் அடிபட்டிருக்கான்னு சின்ன சின்ன குறிப்புகள் கொடுக்கலாம். அவன் ஏதோ ஒரு அன்பான வார்த்தைக்காக, ஒரு சின்ன ஸ்பர்சத்துக்காக எவ்வளவு ஏங்குறான்னு காமிச்சா ஓம்கார் வெறும் ஒரு கோமாளியா இல்லாம வாசகர்கள் அனுதாபப்படுற ஒரு துயரமான கதாபாத்திரமா மாறிடுவான். அந்த காட்சியில இருக்கிற அபத்தமே ஒரு பெரிய உணர்வுபூர்வமான இணைப்பா மாறிடும். இதே மாதிரி முரண்பாட்ட மதி, சாந்தினி மற்றும் ஐயா கதையிலையும் நாம கொண்டு வரலாம். மதிங்கிற ஒரு 11ஆம் வகுப்பு பையன் தன்னை விட வயசுல மூத்த சாந்தினிங்கிற ஆசிரிய மேல காமம் கொள்றான். கதை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் மதிக்கு அவன் மேல இருக்கிற அந்த உடல் ரீதியான ஈர்ப்பம் மட்டும்தான் ஆத்தர் மையப்படுத்துறார். ஆனா ஒரு 10 பருவ பையன், அதுவும் தன்னோட டீச்சரை அப்படி பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு சின்ன குற்ற உணர்ச்சியோ ஒரு தயக்கமோ கண்டிப்பா இருக்கும் இல்லையா? சமூகம் என்ன சொல்லுங்கிற பயம் இருக்கும். அந்த பயத்துக்கும் அவனால கட்டுப்படுத்த முடியாத அவனோட உணர்ச்சிகளுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டத்தை ஆத்தர் காட்டணும். அவன் ஒரு இயந்திரம் மாதிரி ஒரே நோக்கத்தோட செயல்படாம, ஒரு பக்கம் அந்த ஈர்ப்பு, இன்னொரு பக்கம் குடும்ப சூழல், தன்னோட வயசு பத்தின குழப்பம், இதையெல்லாம் முரண்பாடா காட்டும்போதே அந்த கதாபாத்திரம் முப்பரிமாணம் ஆகிடுது. அவன் செய்யறது தப்புன்னு தெரிஞ்சும் அந்த தப்பை நோக்கி அவன் எப்படி ஈர்க்கப்படுறான்னு காமிச்சா அது இன்னும் வலுவான கதையோட்டமா இருக்கும். கதாபாத்திரங்களுக்கு இங்கலாதை முரண்பாடையும் உளவியல் பின்னணியையும் கொடுக்கறதுக்கு இது ஒரு சில உதாரணங்கள் மட்டும்தான். இதை தாண்டி ஆத்தர் அவங்க பேசுற வசனங்கள் வழியாவோ அவங்களோட சின்ன சின்ன உடல் அசைவுகள் வழியாவோ கூட இந்த ஆழங்களை ஆராய எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கு. கதையின் நடுவுல ஆசிரியரோட நேரடியான தலையீடுகள் வாசகர்களை கதையோட்டத்திலிருந்து அத்துமீறி வெளியேற்றுது. இது நாம ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய 3வது பலவீனம். ஒரு கதை படிக்கும்போது வாசகர்கள் அந்த உலகத்துக்குள்ளேயே மூழ்கிடுவாங்க. ஆனா கதையோட ரொம்ப முக்கியமான உணர்வுபூர்வமான கட்டங்கள்ல ஆத்தர் திடீர்னு குறுக்கிட்டு, இது உண்மை கதை, நான் என் கற்பனையில எழுதுறேன்னு நினைக்காதீங்க, இல்லனா ஒரு அமைப்பை பத்தி நேரடியா விமர்சனம் பண்றது, இதெல்லாம் அந்த கதையோட்டத்தை முழுசா உடைச்சிடுது. இத 4ஆம் சுவரை உடைப்பதுன்னு சொல்லலாம். ஆனா இத ஒரு உத்தியா பயன்படுத்துறது வேற. கதையோட உணர்வுபூர்வமான மையத்துல பயன்படுத்தி அந்த தாக்கத்தை சிதைக்கிறது வேற. வாசகர்கள் கதாபாத்திரங்கள் கூட பயணிச்சுட்டு இருக்கும்போது ஆத்தர் திரையை கிழிச்சுக்கிட்டு வெளியே பாடம் எடுக்கிற மாதிரி பேசுறது கவனத்தை சிதறடிக்குது. இத சரி பண்றதுக்கான ஆலோசனை என்னன்னா, ஆத்தர் தன்னோட நேரடி விமர்சனங்களையோ கிண்டல்களையோ கதையில வெளிப்படையா சொல்றத தவிர்க்கணும். ஒரு அமைப்பின் மேல ஆத்தருக்கு கோபம் இருக்கலாம், சமூகத்துல இருக்கிற போழித்தனம் மேல விமர்சனம் இருக்கலாம். ஆனா அத ஆத்தரோட குரலா சொல்லாம அந்த கதாபாத்திரங்களோட உள்மன உரையாடல்களாவோ இல்ல அந்த கதையோட சூழல் வர்ணனையாவோ சாமர்த்தியமா மாத்தி அமைக்கணும். ஒரு கருத்து சொல்லணுங்கிறதுக்காக கதையோட மாயைய உடைக்க கூடாது. நாம முன்னாடி பேசின மதி மற்றும் சாந்தினி கதையில வர மருத்துவமனை காட்சி இதுக்கு ஒரு சரியான உதாரணம். சாந்தினியோட அம்மா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த இறுக்கமான சூழ்நிலையிலையும் மதியும் சாந்தினியும் அந்த அறையில முத்தமிட்டுக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு தீவிரமான, கொஞ்சம் வக்கரமான, ஆனா ரொம்ப யதார்த்தமான ஒரு தருணம். அந்த இடத்துல ஆத்தர் என்ன பண்றாருன்னா, அந்த முத்தத்தை விவரிக்கிறத நிறுத்திட்டு இந்திய அரசியல் சாசனம் பத்தியும் உலக சுகாதார அமைப்பு பத்தியும் மருத்துவ சட்டங்கள் பத்தியும் ரொம்ப நீளமா கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிடுறார். சமூகத்துல இருக்கிற பல்வேறு ஐயாக்கள் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு ஒரு பெரிய உரை கொடுக்கிறார். இது அந்த காட்சியில இருக்கிற விறுவிறுப்பையும் உணர்வையும் மொத்தமா கொன்னுடுது. வாசகர்கள் அந்த 2 கதாபாத்திரங்களோட தனிமையான காமத்தால உந்தப்பட்ட அந்த தவிப்பை உணர முயற்சி பண்ணும்போது ஆத்தரோட இந்த சமூக விமர்சனம் ஒரு பெரிய தடைக்கல்லா இருக்கு. இதை எப்படி மாட்டி எழுதலாம்னா, ஆத்தர் நேரடியா பேசுறத தவிர்த்துட்டு அந்த மருத்துவமனையோட கடுமையான விதிகளையும் அந்த அமைப்பையும் மதியோட பார்வையில கொண்டு வரலாம். அந்த அறையில் அடிக்கிற மருந்து வாசம், சுத்தி இருக்கிற வெள்ளை உடம்புல நடமாடுற மருத்துவர்கள், செவுத்துல ஒட்டி இருக்கிற விதிமுறைகள், இதையெல்லாம் பார்த்துட்டு
மதிக்குள்ள தோன்ற ஒரு கிண்டலான எண்ணமா இதை மாத்தலாம். ஆ, எத்தனை விதிகள் போட்டாலும் செவுத்துல எவ்வளோ பெரிய அரசியல் சாசனத்தை ஒட்டி வச்சாலும் என்னோட இந்த காமத்தையும் என் முத்தத்தையும் இந்த மருத்துவமனையால தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு மதி நிறைப்பதாக எழுதலாம். அப்படி எழுதும்போது மதிங்கிற கதாபாத்திரத்தோட அந்த முரட்டுத்தனமான குணமும் பதிவாகும். அதே சமயம் ஆத்தர் சொல்ல வந்த அந்த அமைப்பு மேலான விமர்சனமும் ரொம்ப நுட்பமா வாசகர்களுக்கு போய் சேரும். கதாபாத்திரம் வழியா உலகத்தை பார்க்கறது எப்பவுமே கதையோட நம்பகத்தன்மையை அதிகரிக்கும். அதே மாதிரி கதையோட ஆரம்பத்திலேயே ஆத்தர் இது என் கற்பனை அல்ல, நிஜமா நடந்தது, நீங்க நம்பலைனாலும் இதுதான் உண்மை அப்படின்னு தன்னிலே விளக்கம் கொடுக்கறாரு. ஒரு நல்ல சிறுகதைக்கு இந்த மாதிரி சான்றிதழ் தேவையே இல்ல. வாசகன் இது உண்மையா கற்பனையான ஆராய்ச்சி பண்ண வரல, அந்த வாசிப்பு அனுபவத்தை அனுபவிச்சுதான் வர்றான். அந்த உண்மையான உணர்வை கதையோட ஆழத்திலையும் கதாபாத்திரங்களோட செயல்கள்லையுமே கொண்டு வந்துட முடியும். ஆத்தர் குறுக்கிடாம கதையை அது பாட்டுக்கு இயம்பா நகர விட்டாலே பாதி பிரச்சனைகள் சரியாயிடும். இந்த கதையை மீறிய தலையீடுகளை தவிர்க்கிறதுக்கும் ஆத்தரோட குரலை கதாபாத்திரத்தோட குரலை மாத்துறதுக்கும் நாம விவாதிச்சது சில குறிப்பிட்ட ஆலோசனைகள் தான். இதை தாண்டி குறியீடுகளை பயன்படுத்தி சமூக விமர்சனத்தை சொல்றதுன்னு இன்னும் எத்தனையோ ஆக்கப்பூர்வமான வழிகள்ல ஆத்தரதை சரி பண்ண முடியும். ஆக மொத்தம் இப்போ இந்த ஆலோசனைகள் எல்லாமே கதையோட மைய கருத்தை எந்த வகையிலையும் மாத்தல. அந்த கருத்தை இன்னும் எப்படி சிறப்பா வாசகர்களுக்கு கொண்டு சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மேம்பாடு தான். இந்த இருண்ட நகைச்சுவையும் யதார்த்தமும் கண்டிப்பா தமிழ் இலக்கியத்துல ஒரு புதுமையான முயற்சி. அதை இன்னும் கொஞ்சம் செதுக்கினா இது ஒரு சிறந்த படைப்பா மாறக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கு. சரியா சொன்னீங்க. நாம இன்னைக்கு அலசுன இந்த விமர்சன உரையாடலோட முக்கிய அம்சங்களை கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம். முதலாவதாக, கதையோட வேகத்தை குறைச்சு குறிப்பா உறவு முறிவுகள் மாதிரி உணர்ச்சிகரமான தருணங்களுக்கு உரிய முக்கியத்துவத்தையும் நேரத்தையும் ஒதுக்கணும். கதாபாத்திரங்களோட அக உலக மெதுவா விவரிக்கணும். இரண்டாவதாக, கதாபாத்திரங்களுக்கு முரண்பாடான ஆசைகள் மற்றும் பலவீனங்களை கொடுத்து அவங்கள ஒற்றை பரிமாணத்திலிருந்து முப்பரிமாணத்துக்கு கொண்டு வரணும். அவங்க செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் காரணங்களை லேசா உணர்த்தணும். ஏரியாக கதையோட்டத்தை அத்துமீறி உடைக்கிற ஆத்தரோட நேரடியான தலையீடுகளை குறைச்சு அந்த விமர்சனங்களை கதாபாத்திரங்களோட சிந்தனைகளாகவோ அல்லது கதையோட சூழல் வர்ணனையாகவோ புத்திசாலித்தனமா மாத்தி அமைக்கணும். இந்த 3 விஷயங்களையும் பயன்படுத்தும் போது வாசகர்களுக்கு கிடைக்கிற அந்த வாசிப்பு அனுபவம் எந்த இடத்துலயும் தடைப்படாம ரொம்ப ஆழமா போய் சேரும். கண்டிப்பா இந்த ஆலோசனைகளை பயன்படுத்தி உங்களோட இந்த பிரேக்கப் குறுங்கதைகள் தொகுப்பை இன்னும் மேம்படுத்திய பின் அந்த புதிய படைப்பை மீண்டும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் படைப்பை இன்னும் எந்தெந்த கோணங்களில் மெருகேற்றலாம் என்று விவாதிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். தொடர்ந்து எழுதுங்கள். உங்கள் எழுத்து பயணம் சிறக்க வாழ்த்துக்கள்.